அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதி விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய் நித்தியமங்கலம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டுக்கும் நிறைவா போற்றி. முதல் விஷயம், கேலண்டர் உங்களுக்கு இந்த புதிய வருட கேலண்டர் 2025 ஆண்டு கேலண்டர் வேணும்னா நீங்கள் அதுக்கான புக்கிங் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 9150623623 9150 623 623. இதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது. அதுபோல் திருமியூச்சூர் லலிதாம்பிகை கோயிலுக்கு வெள்ளி நீங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான நம்பர் 7200 569 569 7200569569. திருவண்ணாமலை மேரேஜ் ஹெல்ப்பு மறுபடியும் தீபாவளி புடவை வேஷ்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9442636363 9442636363. அப்புறம் ஜென்ரலான விஷயங்களில் முதல் விஷயம் என்னென்னா, இந்த மாதம் 29ஆம் மயிலை மாங்கொல்லையில் வைத்து ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு ஆகும் என நம்புகின்றேன். எதற்காக அப்படின்னு சொன்னால், இந்த திருப்பதி லட்டு விஷயம் ரொம்ப 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 மோசமான ஒரு முன்னுதாரணமாக இந்துக்களை அவமானப்படுத்தக்கூடிய வகையில் செய்திருப்பதாக நான் நம்புகிறேன். இது பொதுவாக இந்துக்களுக்கு சப்போர்ட் அப்படின்னு சொன்னால் பிஜேபி, இந்த பிஜேபி கூட இந்த வாட்டி கூட வளர முடிவு பண்ணிட்டாங்க. இந்துக்கள் அமைப்பு கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட சின்ன சின்ன அமைப்புகள், பெரிய அமைப்புகள், லைக் ரவிசங்கர்ஜி இருக்கார், குருஜி இருக்காங்க, அப்புறம் சத்குரு மாதா அமிர்தந்தம்மை, இது போல் சின்மயா, எல்லா ஆசிரமங்களையும் உள்ளடக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டமும் மனித சங்கிலியும் நடத்தலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு சொன்னால், டெஃபினட்டாக இது சிபிஐ என்கொயரி வேணும், தப்பு பண்ணவங்க கடுமையாக தண்டிக்கப்படணும். மூணாவது, இனிமேல் இந்த தப்பு பண்ணுன்ற எண்ணம் எவனுக்குமே வரக்கூடாது. நீங்களும் இது ப்ரே பண்ணிங்க, இந்த ப்ரோக்ராம் பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு. நம்பர் 2 இந்த என்கவுண்டர், இன்னி கூட ஒரு என்கவுண்டர் நடந்திருக்கு போலீஸு. இது வரவேற்கத்தக்க விஷயம். இதோ லீகலி சரியில்லைன்னா கூட ரவுடிகள் கொட்ட மொழினா ரவுடிகளுக்கு ஒரு பயம் வந்தாகணும். ஸோ அந்த பயத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கக்கூடிய தமிழக காவல்துறைக்கும், ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது கமிஷனராக இருக்கக்கூடிய சிட்டி கமிஷனராக கூடிய திரு அருண் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள், பாராட்டுகள். அப்படியே அந்த என்கவுண்டர் பண்ணும்போது ஒரு 4 அரசியல்வாதிகள் 4 கட்சியில் சேர்ந்து போட்டுட்டு துப்பாக்கி மிஸ் ஆகிடுச்சு, குண்டு மிஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லி ஏதாவது ஒரு என்கவுண்டர் எப்படி க்ளோஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு நாங்களே செலவச்சு கும்பிடுவோம். நாட்டில் இந்த அரசியல்வாதிகளும் இந்த ரவுடிஸும் சேர்ந்து பண்ணக்கூடிய பஞ்சாயத்துகள் ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு. ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சிட்டி கமிஷனர். அண்டு திருநெல்வேலியில் பார்த்திங்கன்னா, சுந்தர் அப்படின்னு ஒரு மகன் பெருமாள்புரத்தில் அந்த பையன் போயிட்டு இருக்கும்போது அவன் நிற்க வச்சு பூண்டுலாம் போடக்கூடாது, அவன் பூண்டில் அறுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக பிஎன்எஸ் புது சட்டப்படி 196, 297, 299 விதிகள் படி, சட்ட விதிகள் படி இது தண்டனைக்குரிய குற்றம். இது என்னென்னா அது என்ன, பிராமணர்கள்னா அவ்வளோ ஒரு கிள்ளுக்கரை. இங்கே இருக்கக்கூடிய யார் பண்ணியிருந்தாங்கன்னா, இப்போ பிராமணர்களுக்கு எதிரானவர்கள் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஒரு பாதிரியாருடைய சிலுவையை அறுக்க முடியுமா? ஒரு தொப்பி போட்டக்கூடிய ஒரு முஸ்லீமுடைய தொப்பியை தட்டி விட முடியுமா? இது ஏன் இந்த பிராமணர்கள் மேலே மட்டும் இவ்வளோ வஞ்சம் பாராட்டிகிட்டு இருக்கீங்க? இது இதே போல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்துக்கள் கன்சாலிடேட் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. ஆனாங்கன்னா இது போல் ஆட்கள் நாளைக்கு அதே பிராமண பையன் ஓட உங்களை அடிக்கக்கூடிய நாள் வெகு தொலைவில் என்பது புரிஞ்சுங்க. இதோட ஸ்டாப் பண்ணிங்க. இந்த தாலி இருக்கிற போராட்டம், ராமருக்கு செருப்பு மாலை போடுறது, அப்புறம் பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய விஷயங்கள், ஆண்களை இழிவுபடுத்தக்கூடிய விஷயங்கள், சமயத்தையும் மதத்தையும் குறிப்பான சில ஒரு சாதிய மக்களையும் இழிவுபடுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் இதோட ஸ்டாப் பண்ணிங்க. ஏன்னா எனக்கு வருங்காலங்கள் மிகப்பெரிய நெருக்கடி இது போன்ற ஆட்களுக்கு கொடுக்கக்கூடிய காலமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நம்ம இன்றைக்கி இந்த விஷயத்தோட ஜெனரல் விஷயங்களை முடிச்சுக்கலாம். நான் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு சில கதைகள் சின்ன கதையாக இருக்கும். அது பெரிய விஷயங்களே அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடும். அதுபோல் ஒரு கதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. அது என்னென்னா, ஒரு பெரிய ஞானி, அவருக்கு தான் மெத்த படித்தவர்ன்றதில் பயங்கர இருமாப்பு உண்டு. என்னை விட எவனும் கிடையாது, நான் தான் அல்டிமேட்டு, இப்போ சொல்கிறேன் இல்லையா, இப்போ சயின்ஸ்னால் நான் தான், ஃபிசிக்ஸ்னால் நான் தான், கெமிஸ்ட்ரினா தான்,
ஜோசியனா அதான். இது போல் ஒவ்வொரு டொமைன்லேயும் ஒருத்தன் சொல்லுவான் பார்த்தீங்களா, அது போல் திமிர் பிடித்த ஒரு ஞானி. ஆனால் நாலேஜபிள், இஸ் ஹைலி நாலேஜபிள், டவுட்டே கிடையாது. அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போகிறாரு. அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு குழந்தை வந்து அழகாக ஒரு விளக்கை வைத்து இன்னொரு விளக்கை ஏற்றி கொண்டிருந்தது. கடவுள் பக்தி நிறைந்த குழந்தை, பார்த்தாலே தெய்வீக கடாட்சமாக இருந்தது குழந்தை. அதுக்கிட்ட போய் கிண்டல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, என்ன பண்ணிகிட்ருக்க, நான் இந்த விளக்கை வைத்து இந்த விளக்கை ஏற்றிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லும். உடனே அந்த குழந்தைகிட்ட கேட்பார், இந்த விளக்கின் ஒளி எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி கேட்பார். உடனே அந்த குழந்தை அப்படியே பார்த்து ஒரு நம்மகிட்ட சிரிக்கும் அந்த குருவை பார்த்து, ஞானியை பார்த்து. உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அந்த எரிஞ்சிட்டு இருக்க விளக்கை அணைச்சிரும், ஊதி அணைச்சிரும். அணைச்ச உடனே ஞானி அந்த குழந்தைய அப்படியே ஏறிட்டு பார்ப்பார். அப்போ அந்த குழந்தை சொல்லுமா, இப்போ எரிஞ்சிட்டு இருந்தில்ல, ஒரு திரி எரிஞ்சதில்ல, அந்த ஒளி இருந்ததில்ல, நான் இப்போ ஊதி அணைச்சிட்டல, அந்த அணைச்ச ஒளி எங்கே போச்சோ அங்கேருந்து தான் அந்த ஒளி வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பதிலை சொல்லுமா. எங்கேருந்து அந்த ஒளி வந்ததுன்றதான் கேள்வி. இப்போ எரிஞ்சிட்டு இருந்த திரியில் இருந்த ஒளி ஊதி அணைத்த பிறகு அது காணாமல் போய்விட்டது. நம்ம நார்மலாக இப்படி தான் நம்ம பேசுவோம். ஆனால் அந்த குழந்தை இந்த ஒளி எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிருக்கு, அந்த ஒளிஞ்சிருந்த இடத்துல தான் இந்த ஒளி வந்திருக்கு அப்படின்ற ஒரு ஆன்சரை வந்து சொன்னப்போ அவர் அப்படியே வெளவெளுத்து போயிட்டாராம். காரணம், தனக்கு மட்டும் தான் எல்லாம் தெரியும், தன்னை மீறி அவனும் கிடையாது, தான் கற்றுக்கொண்டது போல் வேறு எவனும் கற்றுக்கொள்ளன்ற ஒரு எண்ணத்தோட இருமாப்புடன் திமிருடன் செருக்குடன் இருந்த இடத்துல ஒரு சம்மட்டி அடியாக அந்த ஞானி அதை பார்த்தார். இது வந்து ஒரு சாதாரண கதை, நம்மள நிறைய பேருக்கு உண்டு. யாரையுமே பேச அலோவ் பண்ண மாட்டோம். ஏதாவது வந்து ஒரு விஷயம், என்ன எனக்கு எல்லாம் தெரியும், நீ நான் சொல்கிறத கேளுன்ற மாதிரி ஒரு குணாதிசயங்கள் கொண்ட மனிதர்களை நான் பார்த்துருக்கின்றேன். அப்போ இந்த இடத்துல நீங்களும் நானும் இது போல் இருந்தோன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, அனுமதியுங்கள், பிறர் பேசுவதை அனுமதியுங்கள். 1. நம்பர் 2, அதை விட ரொம்ப முக்கியமானது, பிறர் பேசுவதை அனுமதிப்பது மட்டுமல்லாமல் பிறருக்கு நமக்கு தெரிஞ்சதை விட அதிகம் தெரியும் இல்லை குறைவாக தெரிகின்றது இல்லாமல் பிறருக்கும் விஷயங்கள் தெரியுன்ற ஒரு மிக முக்கியமான கருத்தையும் நீங்கள் உள்ளே எடுத்துக்கணும். ஒரு மிக முக்கியமான கருத்தாக நீங்கள் வச்சுக்கணும். நம்ம பேசுகிற அத்தனை பேர் நாம் பேசும்போது நம்ம முன்னாடி இருக்கிற அத்தனை பேரும் முட்டாள், இதை கேட்குறவன் அத்தனை பேரும் பைத்தியக்காரன், எவனுக்கும் மூளை இல்லை, மூளையை கழட்டி வச்சு தான் இருப்பாங்கன்னு நினச்சி நீங்கள் பேசிங்கன்னா உங்களை விட அடிமுட்டால் எவனுமே இருக்க முடியாது. ஒரு மனிதன் தோற்பதற்கான பெரிய காரணமே தான் என்ற அகம்பாவம், தான் என்ற கர்வம், தனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற ஒரு திமிரு. அப்போது ஒரு சாதாரண ஒரு மெழுகுவத்தியோட ஒளி எங்கேருந்து வந்ததோ அங்கே தான் எங்கேருந்து வந்ததுன்ற கேள்வியில் அது எங்கே போச்சோ அங்கேருந்து தான் அது வந்ததுன்ற ஒரு சின்ன விஷயத்தை ஒரு குழந்தை அசால்ட்டாக சொல்லி அந்த ஞானி எப்படி வாயடைக்க வைத்தாரோ, அந்த குழந்தை வைத்ததோ, அதே போல் நாம் பிறரை அனுமதிக்காமல், பிறரை பேச விடாமல், பிறரை மட்டம் தட்டி, பிறரை அவமானப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, கேவலப்படுத்தி, பிறருக்கான நியாயமாக கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பங்களை கொடுக்காமல், எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும், வேறு எந்த விஷயமும் வேறு எவனுக்கும் தெரியாது என்ற எண்ணத்துடன் நீங்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த குழந்தை எப்படி இந்த ஞானிக்கு ஒரு சம்மட்டி அடி கொடுத்ததோ, ஒரு செருப்படி கொடுத்ததோ, அந்த செருப்படியும் சம்மட்டி அடியும் நீங்கள் வாங்குவதற்கு தயாராக இருந்து கொள்ளுங்கள். ஒரு மனிதன் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கணும்னு ஆசைப்படும் போது அவன் மிகப்பெரிய அளவில் தோத்துக்கிட்டே இருக்கான், தொடர்ந்து தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கான்னா அது எது காரணமாக இருக்க முடியும்? தான் என்கின்ற கர்வம், தனக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும், வேறு யாருக்கும் ஒன்றும் தெரியாதுன்றது 3வது விஷயம். இந்த 3 விஷயங்களை சேர்ந்தனால்தான் அவன் தொடர் தோல்விகளை தொடர்ந்து சந்திச்சுட்டே இருக்கான். அப்போ நீங்கள் தொடர் வெற்றியை நீங்கள் ருசிக்கணும்னா ரொம்ப சிம்பிள். தான் என்ற கர்வத்தை விட்டுருங்க, நமக்கு தான் எல்லாம் தெரியுன்ற எண்ணத்தை விட்டுருங்க, அடுத்தவனுக்கு எதுவும் தெரியாத என்ற எண்ணத்தை கை விட்டுருங்க. இந்த 3 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் என்ன சொல்கிறதுன்னா, வெற்றி ரொம்ப தொலைவிலாம் இல்லை, தொட்டுவிடும் தூரத்தில் தான் உன் வெற்றி உனக்காக காத்திருக்கின்றேன் என்கின்ற உண்மை உங்களுக்கு புரிஞ்சிடும். கற்றுக்கொள்ள இந்த பூமியில் கடலளவுக்கு விஷயங்கள் இருக்கின்றன. நம்ம கடுகளவுக்கு விஷயங்களை உள்வாங்கிட்டு கடலளவுக்கு நமக்கு எல்லாம் தெரிகின்ற மாதிரி நம்ம நடக்கிறனால தான் நாம் சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே, எல்லா சம்பவங்களுமே நமக்கு பிரச்சனையை தரக்கூடிய, பிரச்சனையை உருவாக்கக்கூடிய விஷயங்களாக மாறிவிடுகின்றன. இது அத்தனையும் மாற வேண்டுமென்றால் மாற்றத்தை உங்களிடமிருந்து துவங்குங்கள், பிறரிடமிருந்து அல்ல. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லைன்றதை விட்டுட்டு நாம் சரியில்லை என்பதை நீங்கள் என்றைக்கு உணர ஆரம்பிக்கிறீங்களோ அன்னிலிருந்து உங்களுக்கு நாள் நல்ல நாளாக இருக்கும். இது ரொம்ப சிறிய விஷயம்தான், ஆனால் பெரிய கருத்து.
அப்போ இதுக்கு என்ன பெஸ்ட் அப்படின்னு சொன்னால், காதை நல்லா 2 காது எப்போதுமே கேட்குற மாதிரி வச்சுங்க, வாய் எப்போதுமே மூடின மாதிரி வச்சுங்க. நான் சொன்னதோட அருமையான இந்த கருத்து வந்து ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். இதை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா வெற்றி உங்களுடையது. நாளை நமது, இன்றைய நமது இல்லாமல் போனால் நாளை நமது. வெற்றி வந்து இன்றைக்கி ஒரே நாளில் வராது, ஆனால் ஒரு நாள் வரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை இந்த விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிமுக என் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மருக்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன். இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து செப்டம்பர் 23. எல்லோருமே இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் வந்து வைஷ்ணவி தேவி கோயிலுக்கு போகிறோம். அங்கே ஃபோன், ஏன்னா ஜம்மு காஷ்மீரில் வந்து நம்ம எல்லாமே வந்து ரீசார்ஜ்டு சிம் கார்டு யூஸ் பண்ணுறதுனால நம்ம அது அங்கே ஒர்க் ஆகாது. அங்கே போஸ்ட்பெய்ட் சிம் கார்டு தான் ஒர்க் ஆகும், ப்ரீபெய்ட் சிம் கார்டு ஒர்க் ஆகாது. ஸோ ஏதாவது தேவைகள் இருந்தது என்னிடம் இருந்ததுன்னா என் அலுவலகத்துக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஏதாவது வாய்ப்பு இருந்து அங்கே ஏதாவது போஸ்ட்பெய்ட் நம்பர் இருந்ததுன்னா நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு பதில் சொல்ல ஆசைப்பட்றேன். ஏன்னா யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் 3 days. நான் 26 midnight வந்துடுவேன். 27லேருந்து ஐ எம் அவைலபிள் ஃபார் டிஸ்கஷன்ஸ். அதாவது உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் எங்களுக்கு கேட்டிருந்தீங்கன்னா 27 அவைலபிள். என் ஃபோன்லாம் நான் சென்னையில் தான் வச்சுட்டு போகிறேன். ஸோ எனி டிஸ்கஷன் நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலன்றது வருத்தப்படாதீங்க. நான் மெசேஜ் பார்த்துட்டு ஷூராக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.